1987 சத்யராஜ் தொட்டதெல்லாம் பொன் என்பது போல பூவிழி வாசலிலே, ஜல்லிக்கட்டு என அவரின் பெரும்பாலான படங்கள் ஷிட். இந்த காலகட்டம் எல்லாம் சத்யராஜ்க்கு சுக்ர தசை காலம் என சொல்லலாம். ஆனால் அதே ஆண்டு இவள் நடித்து வெளிவந்த ஆள பிறந்தவன் படம் சரியாக போகவில்லை. ஒரு படத்தின் கதை நல்லா இல்லாவிட்டாலும் அந்த கதையின் கரு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இப்பட கதையின் கரு ஒரு சிறந்த உதாரணம். 60களில் இருந்த பல படங்களில் கதை வசனம் என பணிபுரிந்து பின்பு இயக்குனராகிய பேராசிரியர் எஸ். பிரகாசம் இயக்கிய வித்தியாசமான படம் இது. அவரின் சிந்தனைகள் எல்லாமே வித்தியாசமாகவே இருக்கும். தெருவோர பிச்சைக்காரர்களின் வலியை சொன்ன எச்சில் இரவுகள், ஒரு சினிமா இயக்குனர் தன் கனவு படத்தை எடுக்க என்னென்ன சிரமப்படுகிறார் என சொன்ன சாதனை என எல்லாம் இவரின் படங்களாகும். இப்படிப்பட்ட பிரகாசம் ஆள பிறந்தவன் டைட்டிலேயே அறிமுகமாவார். மிஸ்டர் சத்யராஜ் உங்களோட சேர்ந்து படம் பண்றது மகிழ்ச்சி என சத்யராஜோடன் ஓபனிங் காட்சி இவருக்குத்தான் வரும். பேராசிரியர் பிரகாசத்தின் வித்தியாசமான கரை படம். பசுவுக்காக மனுநீதி சோழன் வாழ்ந்த இந்த நாட்டில் மனுநீதி சோழனாக தெரு நாடகங்களில் நடித்து சந்திரமுகி ஜோதிகா டைப் திஸ் ஆர்டர் போல தன்னை மனுநீதி சோழனாகவே நினைத்துக் கொள்பவர் சத்யராஜ். தெருவில் திரியும் சமூக விரோதிகளிடம் தன் தாய் தந்தையரை சமூக விரோதிகளால் பழி கொடுத்துவிட்டு நீதி கேட்டு விவரம் தெரியாமல் மனுநீதி சோழனாக நாடகத்தில் நடிக்கும் சத்யராஜிடம் வருகிறான் ஒரு சிறுவன். அன்று நாடகத்தில் ஒரிஜினலாக நடிக்க வேண்டியவர் பேட்டா பிரச்சனையால் வராமல் போக இந்த சிறுவன் யதார்த்தமாக தன் தாய் தந்தையர் இறந்தது குறித்து முறையிட, உண்மையான மகாராஜாவாகவே தன்னை உருமாற்றிக் கொண்டு தன்னை மகாராஜாவாகவே பாவித்து நகர்வலம் என்ற பெயரில் இரவில் ஊரை சுற்றி சமூக விரோதிகளை களை எடுப்பதுதான் கதை. ஆக்சுவலா இந்த மனுநீதி சோழன் நாடகம் நீதி கேட்க வருவது, சத்யராஜ் தன்னை மகாராஜாவாகவே நினைத்துக் கொள்வது எல்லாம் அப்போ புதுசுதான், வித்தியாசமான லைன் தான். ஆனால் பட இயக்குனர் நாடகம் நீதி கேட்டு வரும் சிறுவன், சத்யராஜ் சமூக விரோதிகளை கரையெடுப்பது போன்ற அனைத்தையும் படம் ஆரம்பித்த 20 நிமிடங்களுக்குள் வருவது போல காண்பித்து படத்தின் சோழியை முடித்துவிட்டார். அப்புறம் கதையே இருக்காது. சத்யராஜை போலீஸ் பிரிக்கிறேன் என ஜவ்வாய் இழுத்துக் கொண்டிருப்பார்கள். வில்லன்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் முதல் 20 நிமிட காட்சிகள் பரவர என போகும். இப்படம் மொக்கை என்பது போல யாரோ சில வருடங்கள் முன் எழுதி இருந்ததாக ஞாபகம். ஒரு படத்தின் கருவை நன்றாக யோசிக்க தெரிந்த எஸ். பிரகாசம் சரியான திரைக்கதை அமைத்து காட்சிப்படுத்த தவறிவிட்டார் என்பதே என் போன்றவர்களின் குற்றச்சாட்டு. இப்படத்திற்கு சான்றிதழ் கொடுத்து இருந்ததும் ஒரு முக்கிய குறைபாடு. படம் ஆரம்பித்த 20 நிமிடத்திலே எல்லாம் முடிந்து விடுவது போல் எடுத்தால் நீதி உள்ள டைம்க்கு என்னத்தை பார்ப்பது? நீதி உள்ள டைம்க்கு இளையராஜாவின் எத்தி வச்ச நெருப்பினிலை உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி போன்ற பாடல்கள் தான் இப்படத்தை கரையேற்றின. நான் மீண்டும் சொல்றேன், இப்படத்தின் கதையின் கரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனா எடுக்க தெரியல. ஆனா இப்போ இருக்கிற பெரும்பாலான பெரிய இயக்குனர்களுக்கு இந்த மாதிரி ஒன்லைன் கொண்ட ஸ்ட்ராங்கான கருவை கூட பிரிக்க தெரியல. நல்ல கரு இருந்தால் எப்படிப்பட்ட கதையையும் தன் திரைக்கதையால் பிரிச்சும் ஏஞ்சுடலாம். ஆனால் பிரகாசம் அதை செய்யல. இப்பயும் ஒன்னும் கெட்டு போகல. இந்த படத்தின் கதை கருவை வைத்துக் கொண்டு திரைக்கதையில் வித்தியாசம் காட்டி முழுக்க விறுவிறுப்பாக இப்போது உள்ள காலகட்டத்துக்கு கூட படம் செய்யலாம். ஆனால் சினிமா புரிதல் இல்லாத தற்போதைய இளம் இயக்குனர்களை வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியாது.